ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளை காணும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் செய்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவனுக்கு மனதாய் நின்று தேவனை ஆராதித்தீர்களா? தேவனுக்கு மனதாய் நின்று தேவனுடைய வார்த்தையை வாசித்தீர்களா? வேதத்தை நேசித்து வாசிப்பேன்னு சொன்னார் உங்கள் இருதயங்களில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. போகட்டும் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். அவரை வந்து பாருங்கள், இயேசுவை வந்து பாருங்கள் என்று சொல்லி ஒரு பெண்மணி அழைத்தாள். யோவான் நற்செய்தியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது இறைவார்த்தை சொல்கிறது, நான் செய்தது எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். இவர் கிறிஸ்து தானா என்று நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். அவள் சமாரிய பெண். இந்த சமாரிய பெண்ணிடத்திலே கர்த்தர் பேசினார், இயேசு பேசினார். அவள் வாழ்க்கை முழுதும் அவளிடத்தில் சொன்னார். அவளோ குடத்தை விட்டு விட்டு ஊருக்குள் கடந்து போனார். நாம் விட்டு விடுகிறத விட மாட்டிக்கணும். அப்படியே சிக்கன்னு பிடிச்சிருக்கிறோம். எதை பிடிக்கணும்? தேவனுடைய பாதத்தை பிடிக்கணும். மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அவர் சமூகத்தில் நிற்போம் என்று சொன்னார். மரியாள் உயிர்த்த இயேசுவை பார்த்தது போல நீங்களும் நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் விட்டுவிட்டாள். அவள் எப்படிப்பட்டவள் என்று அவளே சொன்னாள். அவளை குறித்து இயேசு சொன்னாள். இப்போ இருக்கிறது கூட உனக்கு கணவர் இல்லை, உனக்கு யாருக்கு கூட 5 பேர் இருக்கிறாங்க, 5+1 6 பேர் இருக்காங்க. ஆனால் பாருங்க, அவன் மனம் திரும்பினாள். தன் ஊருக்குள்ள வந்து சொன்னார், என்னை குறித்து, என் வாழ்க்கை குறித்து எல்லாவற்றையும் ஒரு மனிதன் சொல்லுகிறார், வந்து பாருங்கள். விட்டு விட்டு போய் சொல்லணும். என்னைக்கு குடிக்கிறவனே நற்செய்தி சொல்கிறோம். வட்டிக்கும் சிட்டைக்கும் போடுறவன் மனம் மாறுறது இல்லை, ஆனால் நற்செய்தி பணியை செய்யறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. விட்டு விடுகிறோமா? எதை விட வேண்டும்? விடுவதை விட்டு விடும் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் நம்மை கரத்தில் எடுத்து பயன்படுத்துவா. நன்றாய் கவனிங்கள். மோசையை அழைத்த ஆண்டவர் மோசை இடத்துல சொன்னார், உன் கையில் இருக்கும் கோலை கீழே போடு. அவன் கீழே போடுறத வர அது சர்ப்பமாக மாறலை. கீழே போட்டவுடன் அதை விட்டு விலகி ஓடினானாம். என் வேதம் சொல்கிறது வாளை பிடி என்று சொன்னார். அவர் சொன்னபடி பிடித்தான். அந்த கோள் அதிகாரமுள்ள கோளாய் மாறினது. செங்கடலையும் பிளக்கக்கூடிய கோளாய் மாறினது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களோடு தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் விட வேண்டியது இன்னும் விடாம, நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவதில்லை. விட வேண்டியது விடணும். அவரை நீங்கள் வந்து பார்க்கும்படி அவர் சமூகத்தில் ஆராதிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தினமும் தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. ஏன் இல்லை? அவர் சமூகத்துக்கு வருகிறோம், சந்தோஷமாய் ஆராதிக்கிறோம், ஆசீர்வாதம் வராமல் இருப்பது காரணம் என்ன? நாம் விட வேண்டியது விடல. என்ன விடணும்? எனக்கு மட்டுமே தெரியும். என்ன வேண்டும், என்ன விட வேண்டும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆம், அவர் அந்தரங்கங்களை பார்க்கின்ற தேவன் வெளியரங்கமாய் அற்புதம் செய்வார். இருதயத்தின் நிறைவுகளை பார்க்கிற தேவன், இருதயத்தின் உள்ளான இருதயத்தின் பாரங்களை பார்க்கிற தேவன். எதை விடணும்? எல்லா மனுஷனுக்கு முன்னதான் நல்லா செய்யலாம், ஆனால் என் இருதயத்தை பார்க்குற ஆண்டவருக்கு முன்னதாக நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு முன்னதாக உங்கள் இருதயத்தை தேவன் பார்க்கிறார் என்று சொன்னார். நான் எத்தனை பேருக்கு சொன்னாலும், சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ சொன்னாலும் பிரதர் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டிக்காங்க, நட்சத்திர கூட்டத்துக்கு வரமாட்டிக்காங்க, சிவத்துக்கு வரமாட்டிக்காங்க. காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையில சாட்சி இல்லை. சாட்சி வரும் என்று சொன்னால் சாட்சியும் சத்தியமும் பேதையை ஞானியாக்குமா? என் வேதம் அப்படித்தான் சொல்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னதாக நிற்போம் என்று சொன்னால் கர்த்தரே உங்களை நடத்துவதை பார்க்க முடியும். அவள் பேச்சை கேட்டு, அவருடைய வார்த்தையை கேட்டு திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். இன்றைக்கும் உங்கள் சாட்சி உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் மாற்றத்தை கொண்டு வரும். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் தகப்பனே, சமாரிய பெண்ணை மனமாற்றின தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் அப்பா. எனக்குள்ள எங்களுக்குள்ளும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாய் மாற்றத்தை கொண்டு வந்து ரட்சிப்பின் சுவிசேஷம் மற்றவர்கள் கடந்து போகிறார். எல்லா மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.